ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம March 14, 2021 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, கிரிகாரியஸ் பேம்பூ ஃப்ளவரிங் இன் வயநாடு போசஸ் த்ரெட். ஸோ இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா பேம்பூ அப்படிங்கிறதுல பற்றி அதில் வந்து நிறைய மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வயநாட்டில். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வயநாடு அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பேம்பூ அப்படிங்கிறது வந்து நிறைய ஃப்ளவரிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து மெயின் த்ரெட்டு வந்து எதனால் நடந்திருக்குன்னா ஹெர்பிவோரஸ், நிறைய தாவரங்களை வந்து உணவாக வந்து உட்கொள்ளக்கூடிய அந்த விலங்கினங்கள்னால நிறைய வந்து த்ரெட் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அட்ஜசன்ட் சைடில் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே இருக்குது, இங்கே வயநாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து கர்நாடகா இருக்குது, இங்கே தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு வைல்ட் லைஃப் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எலஃபண்டாக இருக்கட்டும் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வருது, இல்லைன்னா இங்கேருந்து இங்கே வருது. ஸோ எதுக்காக வரும் இந்த மாதிரி வந்து இந்த அட்ஜசன்ட் ஸ்பேஸில் வந்து எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சீசனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வேறு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து உணவாக இருக்கட்டும் இல்லை தீவனமாக இருக்கட்டும் அதோட ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கும். அப்போ என்ன செய்யும், இங்கே மாதிரி இந்த ரெண்டு சைடில் இருக்கிறதும் இந்த சைடுக்கு தான் இங்கே தான் வரும். இப்படி வரும்போது இங்கே என்ன ஆகும்னா இங்கே வந்து பேம்பூ வந்து ஃப்ளவரிங் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து அதனால் ஏற்படும். எலஃபண்ட்டாக இருக்கட்டும், வைல்டு கியர், இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெர்பிவோரஸ் பிளான்ட்ஸ், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணிடும், இந்த இடத்துல வந்து அதை ஃபுல்லாக வந்து மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிடும். ஸோ இதனால தான் வந்து இங்கே இந்த வயநாட்டில் வந்து எவ்வளோ பெரிய த்ரெட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படி இந்த பேம்பூ க்ரூஸ் வந்து அங்கே க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பேம்பூ பார்த்திங்கன்னா மோர் தென் 500 ஹெக்டர்ஸ் வந்து அந்த சாங்சுரியில் 344.44 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லி பூம்டு. ஸோ இது வந்து அதோட பேம்பூவோட அந்த பிளான்ட்டோட லைஃப் டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான் நடக்கும், ஒன்ஸ் தான் வந்து அது பிளான்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே. தென் அது மட்டும் இல்லாமல் தானி பேம்பூ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா இது ஒன் டைப் ஆஃப் பேம்பூ. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா பேம்போசா பேம்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோனோகார்பிக், வெரி இம்பார்ட்டன்ட். மோனோகார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஃப்ளவரிங் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதோட இதுலேயே பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் அந்த ஃப்ளவரிங் வந்து நடக்கும். இதோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா பெக்காசியா ஃபேமிலி, கிரேஸ் ஃபேமிலி, லைக் பார்த்திங்கன்னா புல் இதெல்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி தான். இதோட ஃப்ளவரிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா 40 to 60 இயர்ஸ் அதோட ஃப்ளவரிங் சைக்கிள். ஸோ இதனால தான் வந்து இப்படி நடக்குது. மெயினாக அந்த பேம்பூ வந்து அங்கே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்பிவோரஸ் வைல்ட் லைஃப் எல்லாமே இந்த ரெண்டு சைடில் இருக்க அட்ஜசன்ட் சைடில் இருக்கிற லைக் பார்த்திங்கன்னா இங்கே வயநாடு இருக்குது அப்படின்னா இங்கேருந்தும் வந்தனால இங்கே மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸே மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபயர்னாலையும் கிரேசிங்னாலையும் தான் ப்ராப்ளமே. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஃபயர் இன்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து when comparing to ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓகே கம்பேரிட்டிவ்லி லோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். தென் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் லிங்க்டு டு வைரஸ் த்ரெட். பொல்யூஷனுக்கும் வைரஸ்க்கும் எப்படி லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வைரஸ் வந்து வருது அப்படின்னா அதுக்கு பொல்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட் புக் எடுத்து பொல்யூஷன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பர்டிகுலர் மேட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த பர்டிகுலர் மேட்டர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பர்டிகுலர் மேட்டர் 2.5 அண்ட் தென் வந்து NO2. ஸோ இதை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. இது ரெண்டு நாளையும் என்ன நடக்குது, இது வந்து பொல்யூஷன் வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இது இருக்கிறதுனால SARS-CoV-2 இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆம்பிடன்ட் ஏர் பொல்யூஷனில் பார்த்திங்கனாவே நமக்கு வந்து நல்லாவே தெரியும், நிறைய வந்து ஏர் பொல்யூஷனாகவே ரிஸ்க் ஏற்படுத்த தான் தெரியும், நிறைய லெவலில் ரிஸ்க் ஏற்படும். அதுவும் மெயினாக வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி மார்பிலிட்டிஸ் தான் வந்து நிறைய ஏற்படும், நிறைய நுரையீரல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து COVID-19 வந்துடும். அந்த COVID-19 அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது, அவங்களுக்கு பெரிய லெவலில் வல்னரபிளில் தான் அவங்களை கொண்டு போய் விடும். ஸோ அதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வைரஸ் ஏற்பட்டால் அவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களோட
பாடியில் வந்து நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கும், நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம், நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தான் விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திரும்பி COVID-19 வந்தால் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகவே பிரச்சனை வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து இன்டோர் ஸ்பேஸ் தான். லைக் பார்த்திங்கன்னா நிறைய வந்து க்ளோஸ்ட் இன்டோர்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், நிறைய வந்து ஜன்னல் விண்டோஸ் லைக் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்கா, நிறைய வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்ளம் இருக்கா. இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸே பார்த்திங்கன்னா இல்லை, லேக் ஆஃப் வென்டிலேஷனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வைரஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னா வென்டிலேஷனே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த வைரஸ்னால் வெளியிலேயே போக முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ அதனால் ஈஸியாக வந்து டைல்யூட் ஆகவே முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா WHO என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2018. ஸோ வந்து உலக லெவலில் பார்த்திங்கன்னா 91% ஆஃப் குளோபல் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நார்மல் லிமிட்ஸ் விட அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4.2 மில்லியன் ஆனுவல் டெத்துமே பார்த்திங்கன்னா இதனால தான் ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொல்யூஷனால் எவ்வளோ இறப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். தென் பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், அதில் வந்து லேண்ட்செட் கமிஷன் அண்ட் ஆன் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் எஸ்டிமேட் பண்ணதில் 1.8 மில்லியன் டெத் பார்த்திங்கன்னா வாட்டர்னால ஏற்படுது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட அந்த கண்டாமினேஷனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 0.5 மில்லியன் டெத் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர்னாலையும், தென் சாயில் நிறைய வந்து மண்ணில் பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கிறனாலையும் மேன்மேட் கெமிக்கல்ஸ்னாலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இது மட்டுமா காரணம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறையா பிளாஸ்டிக் டிப்ரீஸ்னாலும் பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் மெயினாக வந்து கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ இதனாலையுமே வந்து ஈவன் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் பேர்டன் ஏற்படுது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணி ஆகணும். அப்போ அது மட்டும்தான் நம்மளால் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்டியன் ப்ளூபெர்ரிஸ் ஃபவுண்ட் எ parallel on earth. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமடைட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட். லைக் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே இது பார்த்திங்கன்னா ஹெமடைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குஜராத்தில் ஹச்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ சேம் இது வந்து கிடச்சிருக்கு அப்படி இங்கே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ஸில் கிடச்சிது, இது பார்த்திங்கன்னா எர்த்தில் கிடச்சிது. ஸோ ரெண்டுத்துக்கும் சிமிலராக இருக்குது, பேரலராக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹெமடைட் இருந்தால் என்ன பிரச்சனை, அதனால என்ன ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை தானே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் இந்த ஹெமடைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வாட்டர் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 2004 வந்து நாசா வந்து மார்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்று வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அதுக்கு இன்ஃபார்மில் என்ன பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்டியன் ப்ளூபெர்ரிஸ் அப்படின்னு வச்சாங்க. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா போய் மினரலாஜிக்கல் பற்றி ஸ்டடி பண்ணி பார்த்துச்சு. இந்த ஹெமடைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயன்வுட் காம்போனண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே வந்து மார்ஸில் வந்து வாட்டர் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சேம் விஷயம் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜில் தெரியும். சேம் இது பார்த்திங்கன்னா இதே ஹெமடைட் பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஹச்சில் கிடச்சிருக்கு. சேம் சிமிலர் கேரக்டரிஸ்டிக், நாட் ஓன்லி அந்த அதோட இது மட்டும் பார்த்தா மட்டும் அதே மாதிரி இல்லை, சேம் மினரல் காம்போசிஷனும் அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது, ஸ்பெரிக்கலாகவும் இருக்குது, தென் பார்த்திங்கன்னா அது ஹெமடைடாகவும் இருக்குது, மினரலாஜிக்கல் காம்போனன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹெமடைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் தண்ணி மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஈவன் பார்த்திங்கன்னா அங்கே ஆக்சிஜனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளால் எக்ஸாக்டாக வந்து அதோட டைம் என்ன, அது எப்போ வந்திருக்கு, ஏஜ் என்ன அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெர்சிவரன்ஸ் லேண்டட் பெர்சிவரன்ஸ் ரோவர் வந்து நம்ம மார்ஸில் வந்து ஸ்டடி பண்ணுறது தான் அனுப்பியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து சில க்ளூஸ் நமக்கு கொடுக்கும், சில லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தரும். இதை வச்சு நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம பிக்சர் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம மார்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து எர்த்லேயும் மார்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ஹெமடைட் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். தென் பார்த்திங்கன்னா
பிளாக் ஹோல் ஆன் அ மூவ். ஸோ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிளாக் ஹோலில் பார்த்திங்கன்னா ஈவன் லைட் கூட வந்து அங்கே பாஸ் ஆக முடியாது, அந்தளவுக்கு இருக்கிறது தான் பிளாக் ஹோல். வெரி வெரி பிக் ஸ்டார்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு இது ஃபார்ம் ஆனதான் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் இன் 230 மில்லியன் லைட் இயர்ஸ் அவேல இருக்குது. தென் சன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 3 மில்லியன் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதெல்லாம் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிலிம்ஸில் சயின்ஸில் உங்களுக்கு இதை கேட்கலாம். எது வந்து நம்மளோட பாடியிலே வந்து லார்ஜஸ்ட் செல் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அது வந்து எக் செல் தான். அது எப்படி இப்படி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் ஃப்ளைஸ் மூலிமா பார்த்துருக்காங்க, ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. பயாலஜிஸ்ட்டும் மேத்தமெட்டிஷியன்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து இப்படி வந்து பிக்காக வந்து க்ரோ ஆகுது, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஓசைட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ லைக் இந்த ஓசைட் அப்படிங்கிறதுக்குள்ள சைடில் பார்த்திங்கன்னா இந்த நர்வ் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஓசைட்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. இப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்கு செல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஒருத்தவங்களோட பாடியிலே வந்து எக்ஸல் அப்படிங்கிறது தான் வந்து பெருசாக இருக்குது, பிக்கஸ்ட் செல் இந்த பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா adenovirus ஆன்டிபாடிஸ் வந்து ரெடியூஸ் வெக்டர் வேக்சின் எஃபிகசி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டிருக்காங்க. பட் இதில் என்ன கேட்குறாங்கன்னா நிறைய வந்து அடினோவைரஸ் சப்டைப் வேக்சின் போடுறாங்கல்ல. இப்போ ஒரு தடவை வந்து ஒரு சப்டைப் போட்டிருக்காங்கன்னா இன்னொரு தடவையும் அதே சப்டைப் போடும்போது அவங்களுக்கு அந்த வேக்சினோட அந்த எஃபிகசி வந்து கம்மியாக தான் இருக்கும் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து mRNA வேக்சின் வந்து போட்டிருக்காங்க. லைக் வந்து ஃபைஃபர், தென் மாடர்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட எஃபிகசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைஃபரோடது 94% இருக்குது எஃபிகசி. தென் பார்த்தீங்கன்னா மாடர்னாவோடது 95% இருக்குது. பட் இதே வந்து இந்த அஸ்ட்ராஜெனிகா, இந்த ஜான்சனோட வேக்சின்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் எஃபிகசி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்ட்ராஜெனிக்காவில் 51.1% தான் இருக்குது, 55.1% தான் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா ஜான்சன்லாம் பார்த்திங்கன்னா 66% தான் இருக்குது. இதே ஸ்புட்னிக் வீலாம் பார்த்திங்கன்னா 91.6% எஃபிகசி இருக்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வேக்சின் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டைப்பில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்புட்னிக் வியே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸில் வந்து 80-26 வேக்சின் போட்டிருக்காங்க. செகண்ட் டோஸில் பார்த்திங்கன்னா 85 போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட வேக்சின் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதே வந்து மற்ற வேக்சின்ஸ் லைக் பார்த்திங்கன்னா அடினோ வேக்சினில் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் சப்டைப் தான் போட்டுட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டோஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டோஸில் வந்து ஏதாவது ஒரு சப்டைப் போடுறீங்க, இப்போ ஏ போடுறீங்க அப்படின்னா செகண்ட் டைப்பில் ஏவே அதே சப்டைப் தான் போடுறாங்க. அப்படி போடுறதுனால தான் அவங்களுக்கு அந்த வேக்சினோட எஃபிகசி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா வந்து போலியோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதே தான் அடினோ வைரஸ் வேக்சின் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி அது இம்யூனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம். பட் திரும்பியும் அதவே திருப்பி போடும்போது எந்த விதமான இதுவும் இல்லை, அதோட எஃபிகசி அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறையா பேர் வந்து நியூஸ் அனாலிசிஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம சண்டே நியூஸ் அனாலிசிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் நியூஸ் போட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் கிடைக்கும் போது நான் நியூஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.